வணக்கம். இந்த பதிவில் இயக்குனர் கிறிஸ்டியன் டீலா கோரினா இயக்கத்தில் 2017 இங்கிலீஷில் வெளியாகி இப்போ தமிழ் டப்பிங்கில் கிடைக்கிற ஜெனரேஷன் வோல்ப் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகைகள் பேர் சொன்னால் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால் நேராக கதைக்கே போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஓடாத பழைய விண்டேஜ் கார்களை எலக்ட்ரிக் காராக மாற்றி சேல்ஸ் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. தன்னோட பிஸ்னஸ்க்காக பணம் நிறைய சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ணுறாரு. அவன் அரசாங்கத்துக்கு தெரியாமல் கஞ்சா வளர்த்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கஞ்சா 39 நாள் வளர்த்தா லட்சக்கணக்கில் பணம் கொட்டும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அதை நம்பி ஒரு 39 நாள் தானே, தானும் அதை ஒரு முறை ட்ரை பண்ணி பணம் வந்ததையும் அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம ஹீரோவும் கஞ்சா வளர்க்க ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத மொத்த கதையை. இந்த படம் ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இல்லாம ரொம்ப ஸ்லோவா நகருது. நல்லா வெள்ளிக்கிழமை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி மதன்னு போகுது. இந்த படத்துல கண்டென்ட் 2-3 சீன்ல இருக்கு. அதுக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற எந்த சீனுமே இதுல காட்ட மாட்டாங்க. மொத்தத்துல இந்த படத்தை குடும்பத்தோட குழந்தைகளோட மட்டுமில்ல, நீங்களும் பார்க்காம இருக்கிறது நல்லது. நன்றி.